ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி விலாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்காக புளி எடுத்து ஊற வச்சுருக்குறோம். பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான பொருட்கள். வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு வச்சுக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் புளிக்குழம்பு மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளிக்குழம்பு மசாலா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை எடுத்து இதிலேயே நான் கரைச்சி விட்டுக்குவேன். உப்பு தேவையான அளவு, தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு. மீனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. மாங்காவும் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வதங்கினதும் கொத்தமல்லி தழையை தூவி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு கூடவே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றி நல்லா கொதிய விட்டு பார்ப்போம். கொதிஞ்சதுக்கப்புறம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். அப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிய விட தேவையில்லை. அதனால் வந்து தேங்காய் வந்து நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நான் வந்து நல்லா கொதிய விட்டு திக்காயிடுச்சு. உடனே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீனை போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. மீன் வறுத்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவி இறக்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு இப்படி தான் போச்சு. ஒயிட் ரைஸு, மாங்காய் போட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.